அப்போ வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு ஹேஷ்டேகோ அது ரிவெஞ்ச் இல்ல, எங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். அதாவது இந்தியாவை வந்து நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம். அப்ப இப்ப விட்டுட்டே இருந்தா அவங்க இந்த 9 இடமும் இல்லை, இன்னும் சில இடங்கள் இருக்குது. அது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு நான் சொல்ல தயாரா இல்லை. என்னங்க, இன்னும் வந்து அவங்க பதுங்குக்குழிகள், அவங்களுடைய தீவிரவாதிகள் முகாம்கள்லாம் எந்தெந்த இடங்கள் இருக்குது அப்படிங்கிற அத்தனை பிக்சருமே வந்து இந்தியா எடுத்து விட்டது. இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது சத்தியமா வந்து போர் தொடுக்கவில்லை. ஆனால் எதிரிகள், அதாவது இந்த தீவிரவாத முகாம்களை அழிக்காமல் விட போவதில்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக தவறான புரிதலின் காரணமாக ஒருவேளை வந்து பாகிஸ்தான் வந்து உள்ளே வந்து நெருங்குமானால் அதற்கு பதிலடி கொடுக்கவும் தயாராக இருக்கிறது. அப்போ நம் மக்கள் யாருமே வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 240 மாவட்டங்களில் மட்டும் ஒத்திகை வச்சுட்டு இப்போ நீங்க வந்து இந்த செய்தியை வந்து அத்தனை மக்களுக்குமே வந்து புரியும்படி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு தாய் உள்ளத்தோடு இந்தியாவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் இப்போ ஜெய்சங்கர் போன்றவர்கள்லாம் வந்து சரியான முறையில் இந்த நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு ஒரு பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுகிற பொழுது எந்தெந்த முறை, இப்போ அவங்க ஏற்கனவே சொல்றாங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கும்போது எவ்வளவு சேதம் அடைஞ்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற சண்டையில் எத்தனை கட்டடங்கள் இடிந்து விழுந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சேதத்தை நம்ம வந்து வரவேற்க விரும்பவில்லை.